தமிழ் பேசும் அனைத்து நல்லுறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் வார்த்தை. தமிழ்நாட்டில் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ சமூக வலைதளங்களில் மூலமாக கடைக்கோடியில் உள்ள ஒரு சாதாரண கிராம மக்களுக்கு கூட இந்த தகவல் போய் சேர்ந்துருக்கு. அவ்வளோ பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது தான் ரயிலில் சின்ன சின்ன பசங்க 4 பேர் சேர்ந்து வட மாநிலத்திலிருந்து பிழைப்புக்காக இங்கே ஒரு மனிதரை போட்டு வெட்டி கொடுமை பண்ணி அவங்கள கொல்ற அளவுக்கு போனது. அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபர் பார்த்திங்கன்னா இப்போ உயிரோடு தான் இருக்கார். அவர் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனை ஏன் நடந்துச்சு? ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கடந்த ஒரு பீகார் எலெக்ஷன் அப்போ தான் நினைக்கிறேன், பிரதமர் அவர்கள் அங்கே பிரச்சாரத்தில் ஒரு வார்த்தைகள் சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வட இந்திய மக்கள் தாக்கப்படுறாங்க, அவங்களுக்கு அங்கே சரியான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பிரதமரே இந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்தியிருந்தார். ஆனால் அது மிகப்பெரிய பூதாகரமாக வெடிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் தமிழ்நாட்டில் இல்லாதனால அது மாபெரும் அளவில் பேசப்படலை. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ நடந்த சம்பவம் அது உண்மையை நிரூபிச்சிருச்சுல்ல. இப்போ நடந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா அது உண்மை தானே அப்படின்னு சொல்லி மொத்த மாநிலங்களும் தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலங்கள் எல்லாமே திரும்பி பார்த்து தமிழ்நாட்டை நோக்கி கேள்விகள் எழுப்புற அளவுக்கு தமிழோட நிலைமை மாறி போச்சுல. இங்கே என்னென்னா கஸ்டடியல் டெத் நடக்குது, அஜித் குமார் இவங்க சாகுறாரு, அந்த நபர் சாகுறாங்க. இன்னொரு பக்கத்து சரி, இந்த பக்கத்து பார்த்தோம்னா நல்லா படிச்சிருக்கான், நல்ல இன்கம், சொசைட்டியில் நல்ல பொருளாதார ரீதியாகவும் நல்ல படிப்பு ரீதியாகவும் வளர்ந்து நிற்கிற ஒரு பையன், கவின்கிற ஒரு பையன் அவன் பிறப்பை வச்சு அவன் இந்த ஜாதின்னு வச்சு அவனை கொள்கிறாங்க. இது நடக்குது இந்த பக்கம். சரி, இது மட்டும்தானே அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோம்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகள் கற்பழிக்கப்படுறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறாங்க, பள்ளிக்கு போயிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய மாணவி காதலிக்கிறான், அந்த காதலை மறுக்க தாங்கிறதுக்காக அந்த பொண்ணை கத்தியில் குத்துறான். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம், இதுக்கெல்லாம் முகாந்தரம் அப்படி தனிமனித தாக்குதல் நடக்கிறது, ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் நடக்குது. அதுக்கு பின்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம். முன்னே இருந்ததோட தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் ரொம்ப சாதாரண இயல்பு நிலைக்கு மாறின மாதிரி இருக்குது. இப்போ எங்கே திரும்பினாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு ரைஸ் கடை இருக்கிற மாதிரி எங்கே திரும்பினாலும் மது கிடைக்குது. எங்கே திரும்பினாலும் இப்போ கஞ்சா அதிக புழக்கத்தில் இருக்குன்னு நம்மளால் செய்திகள் பார்க்க முடியுது. சின்ன பசங்க கஞ்சா பயன்படுத்துகிறாங்க, கூல்லீப் பயன்படுத்துகிறாங்க, போதைக்கு ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க. இந்த பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு கல்ச்சரை உருவாக்கி அந்த கல்ச்சரில் இப்போ பெரியவங்க யாருமே இல்லை. 25 வயசுக்கு மேலே யாருமே இல்லை. 25 வயசுக்கு கீழே அவன் கல்லூரி படிப்பையும் முடிக்கலை, பள்ளி படிப்பையும் சரியாக முடிக்கலை. அப்படிப்பட்ட வயதில் உள்ள பசங்க புள்ளிங்கோ அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷ்னலை ஒரு புதுசாக ஒரு ட்ரெடிஷ்னலை உருவாக்கி அந்த உலகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கான். அவன் தனிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கான். இது பண்ணால் தான் கெத்து, இப்படி இருந்தால் தான் கெத்துன்னு வாழ்ந்துட்டுருக்கான். இதுக்கு எல்லாமே காரணம் சொசைட்டி தான். சொசைட்டி தான் இவங்களை உருவாக்குது, சொசைட்டி தான் இவங்களை வடிவமைக்குது. இவங்க சொசைட்டிக்குள்ளே தானே வாழ்கிறாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது குடிக்கிறதே தெரியாது. இப்போ நம்ம ஊரில் சாராயம் விற்கிதா, அது எங்கே விற்கிதுன்னே தெரியாது அப்படின்னு இருந்துச்சு. குடிக்கிறவங்க தன்னை குடிக்கிறத வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு அவமான செயலாக பார்ப்பாங்க. குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஒரு ஆம்பளை குடிச்சிட்டு வர்றதே தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகுது, கல்லூரியில் படிக்கும் பொழுது பீர் அடிக்கிறது, தம் அடிக்கிறது, அப்படியே மாறி குடிக்கிறது, அப்படியே வந்து இப்போ பெண்கள் முதற்கொண்டு சின்ன பசங்க முதற்கொண்டு இந்த ரீல்ஸு, டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க முதற்கொண்டு குடிக்கிற வீடியோ போடுறாங்க. முக்கியமாக பெண் குழந்தைங்க குடிக்கிறத வீடியோ போடுறாங்க. யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டே குடிக்கிறாங்க. இந்த மாதிரி தப்பு நடந்த அந்த பையனை அந்த அவருக்கு ஒரு 30 to 35 வயசுக்குள்ளே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் பிழைப்புக்காக தான் இங்கே வந்திருக்காரு. அது நல்லா தெரியுது. அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஆல்ரெடி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்ம பார்க்கும் பொழுது ஏற்கனவே இது மாதிரியான வீடியோக்குள்ளே நிறைய பண்ணியிருக்காங்க அந்த பசங்க. ஏற்கனவே ஒரு வயசான தாத்தா போய் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம செய்திகள் பார்க்கும்போது பதபதைக்குது. என்னடா ஒரு ஃபேமிலியாக ஒரு இடத்துக்கு வெளியே போக முடியாதோ, ஒரு நைட் ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஊருக்கு போயிருக்கோம், திருவிழா விஷயமா போயிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் விஷயமா போயிருக்கோம், வரத்துக்கு லேட் நைட் ஆயிடுது. அந்த லேட் நைட்டில் அங்கேருந்து நம்ம ஒய்ஃபை கூட்டிகிட்டு நம்மளால் வந்துட முடியுமா, சேஃபாக வந்துட முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பெரிய சொசைட்டி ரொம்பவும் பாதிப்புக்குள்ளாக இருக்குது. மிகப்பெரிய அளவில் போதைப் பொருட்கள் சுற்றியும் இருக்குது. சாதாரணமாக மது கிடைக்குது, சாதாரணமாக. இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 1 to 1 பார் மணமகிழ் மன்றம்னு அதுக்கு ஒரு பேர், ஃப்ளெக்ஸில் பேர், புதுசாக அதுக்கான ஒரு பேரை உருவாக்குறது. கஞ்சாவை தாண்டி அது வாயில் நுழையாத கெமிக்கலோட பேர்லாம் இருக்குது. அப்படி எல்லாமே போதை கலாச்சாரம் உருவாக்கி அந்த கலாச்சாரத்துக்கு அடிக்ட் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன பசங்க. எல்லாமே சின்ன பசங்க. அவங்களோட உடல் மொழி சரி, அவங்களோட தோற்றம், வெளி தோற்றம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக வாழக்கூடிய சொசைட்டி மக்கள்லேருந்து அவங்க டோட்டலாக விலகி நிற்கிற மாதிரி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி அந்த அடையாளத்துக்குள்ளே வாழ்கிற மாதிரி அவங்க காட்டிக்கிறாங்க. அந்த பசங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த பசங்க நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புளோட அவங்க அட்டாச் ஆகவே மாட்டாங்க. அவங்க ஏதோ தனி உலகத்தில் வாழ்கிற மாதிரி, இதுதான் தனக்கான அடையாளம், இதுதான் என்னோட ஏரியாவில் எனக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி அந்த வட்டத்துக்குள்ளே வாழ்கிறக்கூடிய பசங்களாக தான் இருக்காங்க. அந்த மாதிரி வாழ்கிற பசங்களுக்கு வெளி உலகத்தில் எப்படி ஒரு பார்வை இருக்கும்? உங்களை மாதிரி அடுத்து வரக்கூடிய அந்த ஏரியாவில் பிறக்கக்கூடிய பசங்க எப்படி மேலே ஏறி முன்னோக்கி போவாங்க? படிப்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்களுக்கு கல்வி எப்படி கிடைக்கும்? முக்கியமாக பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கல்வி, சட்டத்தில் உரிமை,
எல்லாத்துலேயும் பொதுமக்களாக சரி இந்த தமிழ்நாட்டில் எல்லா உரிமையும் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு முன்னாடி அந்த ஜாதியில் பிறந்தவங்க அந்த கூட்டத்தில் பிறந்த ஒருத்தர் வந்து கிளர்ந்து எழுந்து அதுக்கான புரட்சி பண்ணி அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணி இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் இப்போ வரைக்கும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை சரியாக பயன்படுத்தி இதிலேருந்து மேலே போகாமல் தனக்குன்னு இதுதான் எங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி அதை உருவாக்கி அந்த பட்டத்துக்குள்ளே வாழ்ந்து சுற்றி இருக்கவங்களையும் பாதிப்புக்குள்ளாக்கி இது உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். நம்ம எல்லாருக்குமே இதுக்கு பொறுப்பு இருக்குது. இந்த மாதிரி நடந்தது எல்லாருமே பொறுப்பு ஏற்றுக்கணும். நம்ம வாழ்கிற சமுதாயத்தில் அந்த பசங்களை வாழ்கிறாங்க. இந்த இந்த பசங்களுக்கு அடுத்து என்ன இப்போ இந்த 4 பசங்க அதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ ஒருத்தங்க கூலிப்பட கொலை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷம் வெட்டிட்டு ஓடிடுவாங்க. ஆனால் அந்த பசங்க ரயில்வே ஜங்ஷன், ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல சுற்றிலும் பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடத்துல போக்குவரத்து, ரயில்வே வந்து மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து, அந்த போக்குவரத்து அதிகமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல வச்சு மெதுவாக ஒரு வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போகிற அளவுக்கு வெட்டி இங்கே வெட்டுறா அங்கே வெட்டுறா அப்படின்னு கத்தியை காட்டி என்னங்க உண்மையிலே பயமாக இருக்குங்க. இப்போ இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ தலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நார்மலாக நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்திகள் பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமல் இதுதான் தலைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இது ஏன் நமக்குள்ளே ஓடுதுன்னா நம்ம வீட்டுக்குள்ள அந்த பிரச்சனை வந்துடுமோ, நம்ம வீட்டில் லேடிஸ் இருக்காங்க, நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு எதாவது ஆயிருமோ, பக்கத்து வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு எதாவது ஆயிருமோ, சுற்றி குழந்தைங்க விளையாடுறாங்க அவங்களுக்கு எதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நார்மல் இருக்கிற லைஃப்பை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் முழுக்க அந்த பசங்க என்ன உருவாக்கியிருக்காங்கன்னா தமிழ்நாடுங்கிற ஒரு தமிழ்நாட்டு மேலே மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்கை உருவாக்கியிருக்காங்க. இன்னொன்று தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்களுக்கே பாதுகாப்பு இல்லைப்பா, எப்படிப்பா நம்புறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்களும் பெண் குழந்தைகளும் ஃபேமிலி மேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பயம். ஒரு வீட்டில் அக்கா இருக்கா, அந்த தம்பி பயப்படுவான். எப்படிங்க சேஃப்டியாக வெளில போயிட்டு வர முடியும்? இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. இது சர்வசாதாரணமாக வீடியோ எடுத்து போட்டு நம்பவே முடியல, பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க அந்த 4 பசங்க இப்படி அப்படி வெட்டுறாங்க, வெட்டி ரத்தம் தெரிக்குது, அவன் உடம்பு ஃபுல்லாக ரத்தம், அவனால் சொல்ல முடியல. அவன் ஏதோ ஹிந்தியில் அவர் ஏதோ சொல்கிறா அப்படி அவங்க பண்ணுறது என்ன மனநிலை, அந்த அளவுக்கு போதை, அந்த அளவுக்கு முழுக்க போதை மட்டும்தான் காரணம். இப்படி நடந்திருக்குது. என்னடா நடக்குது, என்னடா அப்படி பண்ணுறீங்க, இதனால என்ன நடந்துற போகுது, இதனால என்ன மாறிட போகுது, இதனால உனக்கு என்ன கெத்து இதில் இருக்குது? கத்தி வச்சு சுற்றிட்டா கெத்தா? பிள்ளைங்கன்னா ஒரு ஹேர் ஸ்டைலு, ஒரு ட்ரெஸ்ஸு, உன்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு வர முடியுதா? இப்போ இந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் வாழக்கூடியவங்க, இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஸ்டைலை உருவாக்கி வாழக்கூடியவங்க, உங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய பசங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்க அதே மாதிரி தானே இருப்பாங்க. இந்த சொசைட்டியில் நீ படித்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். சட்டம் வந்து அரசியல், இங்கே எல்லாமே எல்லாமே ஒரு அரசியலாக தான் இருக்குது. எல்லாமே சாப்பிட்ற பொருள் வந்து எல்லாமே அரசியலாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நீங்கள் நானும் எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி சொசைட்டியில் வாழும்பொழுது தமிழ்நாடுங்கிற இவ்வளோ பெரிய ஸ்டேட்டில் எத்தனையோ புரட்சியாளர்கள் பிறந்த அந்த மண்ணில் அவங்க முழுக்க போகிறனால எதுக்கு வரக்கூடிய தலைமை நல்லா படிக்கணும், படித்து முன்னேறி போகணும், இந்த மண்ணையும் செழிப்பாக்கணும், அவங்களும் வளரணும் அப்படின்னு தானே. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வர பசங்க உங்களை பார்த்தானப்பா வளருவாங்க. நீங்கள் என்னப்பா சாதிச்சிட போகிறீங்க? இது ஒன்றை மட்டும் பாதிக்காதுப்பா, உன் குடும்பத்தை பாதிக்கும், உன்னோட சுற்றில சொந்தத்தை பாதிக்கும், உன் சொசைட்டியை பாதிக்கும், உன் ஜாதிக்காரனை பாதிக்கும். இப்படியே சொல்லுவோமே. உனக்கு அடுத்து வரக்கூடிய உன் ஏரியா பசங்க பாதிப்பாங்க. என்ன நீ எடுத்துக்காட்டா நீ இருந்துட போகிறீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளுங்க? டிக்டாக்ல வீடியோ போட்டு என்னங்க பண்ண போகிறீங்க? என்ன அந்த பசங்களை பார்த்து தம்பியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், அவங்கள பார்த்தா அந்த கேள்வி கேட்குறேன். என்ன நடந்துட போகுது? உங்கள் சொசைட்டியில் எதுவும் மாற்றம் வந்துட போதா? நீ படித்தாதான் மாற்றம் வரும். நீ படித்த ஒரு இடத்துக்கு மேலே போகணும், ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு இடத்துல பொசிஷனில் உட்காரணும், இதெல்லாம் பண்ணாதான் ஏன் மாற்றம் வரும்? ஆனால் இங்கே எல்லாமே தலைகளாக நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் கெத்து. இதை வளர்க்குறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் முதல் குற்றவாளி. இந்த பசங்களோட இந்த பசங்க இப்படி வளர்கிறதுக்கு ஒரு காரணமாக யாராக இருப்பாங்களா? பெற்றவங்க இருந்தால் பெற்றவங்க தான் முதல் குற்றவாளி. அடுத்து கவர்மெண்ட், அரசாங்கம், அதுக்கப்புறம் சுற்றி இருக்க நம்ம. எந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் வாழ்ந்துட்டுருக்கோம், எந்த மாதிரி சொசைட்டி எல்லாருமே சேர்ந்து உருவாக்கி வச்சுருக்கோம், எந்த மாதிரி ஒரு அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்து வச்சுருக்கோம், இதெல்லாம் அரசாங்கம் பார்க்க வேண்டிய வேலை. அரசாங்கத்துக்கு அதுதான் நம்ம அரசாங்கம் நியமிச்சிருக்கோம். மக்களாட்சிங்கிறது என்னை சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டியை நீ பாதுகாப்பாக பார்த்துக்கப்பா, அதுக்காக நான் உனக்கு வரி கொடுக்குறேன், அந்த வரியிலேருந்து நீ சம்பளம் எடுத்துக்க, மிச்ச காசு மக்களுக்கு என்னோட சொசைட்டிக்கு செலவு பண்ணு, என்னை சுற்றியில் ஊருக்கு செலவு பண்ணி, என்னோட மண்ணுக்கு செலவு பண்ணு, பக்கத்தூரில் பாலங்க நான் செலவு பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நம்மளாம் உருவாக்கின ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த அரசியல், இந்த கவர்மெண்ட்டு. ஆனால் இங்கே நார்மலாக இருக்கக்கூடிய மக்களோட அன்றாட வாழ்க்கையை பார்க்குறதுக்கே அவங்களால முடியல.
நார்மலாக உள்ள பீப்புள்ஸ் இப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி அன்றாட வாழ்க்கை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுதா? டெய்லி என்ன நடக்கும் தெரியாது. நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த நேரம் பத்தலை, இந்த வாழ்க்கை பத்தலை, இந்த வாழ்க்கை எப்போ வாழ்ந்து முடிக்கலாம்னு தான் தோன்ற நிலைமையில் இருக்குது. இப்போ இந்த சொசைட்டி பிரச்சனை, இந்த சொசைட்டி பிரச்சனையை பார்க்க தான் அரசாங்கம்னு ஒன்று உருவாக்கி வச்சிருக்கோம், காவல் நிலையங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம், கவர்மெண்ட் ஆஃபீஸ் உருவாக்கி வச்சிருக்கோம், அதிகாரிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பி எல்லாருமே, முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இது பஞ்சாயத்தில் உள்ள தலைவர்கள், இவங்க எல்லாரையும் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். இவங்கெல்லாம் எல்லாருமே சொசைட்டியில் சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி பண்ணி, சொசைட்டியை ஒருங்கிணைச்சு, சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி, மக்களுக்கு ஒரு சேவை பண்ணி, மக்கள் வரி பணத்துலேருந்து ஒரு சம்பளம் எடுத்துக்கிறது தானே. ஆனால் இப்போ நடந்தது வந்து உண்மையிலேயே சொல்கிறேங்க, நம்ம நார்மலாக இருக்க லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மன உளைச்சல், ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காணொலியாக அது இருக்குது. தமிழ்நாட்டு மக்களே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்களே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, என்னடா இன்னும் அப்படி வெட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க ரசிக்கிறாங்க, அந்த வெட்டுறதை ரசிக்கிறாங்க. வெட்டுறான், அங்கே வெட்டுறான், அப்படி வெட்டுறான், அவன் கத்தியை காட்டுறான். அவனோட சின்ன பையன், அவனுக்கு என்னதே, அவன் போதையில் இருக்கிறான். இது சம்மந்தமாக பொதுமக்கள்கிட்ட போயிட்டு அவன் கேட்கும் பொழுது பொதுமக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது? ஆமாங்க, கஞ்சானா புழக்கத்தில் இருக்குங்க, சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக அதிகாரிகள்கிட்ட சரி, அரசு சார்ந்த நபர்கள்ட்ட கேட்கும் பொழுது கஞ்சாங்கிற ஒரு புழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ப்ரெஸ் மீட்டில். எது உண்மை? கண் கூட நடந்துட்டு இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு வெட்டுறான். பொது இடம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதியை அதிகமாக மக்கள் யூஸ் பண்ணக்கூடியது ரயில்வே தான். அதுவும் லோக்கல் ரயில்வே, சென்னை, திருத்தணி டு சென்னை, அந்த ரயிலில் இருக்கக்கூடிய ரயில்வே எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியில் வச்சு அவன் கூட்டிகிட்டு போய் 4 பேர் சேர்ந்து வெட்டியிருக்கானா, இது என்ன சாதாரண விஷயமா கடந்துக்க முடியுமா நம்மளால்? இது எப்படி நம்ம சாதாரணமாக பார்க்க முடியும்? இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்குது. எனக்குலாம் உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் வீட்டில் பார்க்கக்கூடியவங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் என்னடா இப்படி பண்ணுறாங்க, என்னடா அந்த பிள்ளைங்க என்னையா அப்படி பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, என்னையா இதில் என்னையா உங்களுக்கு கெத்து வேண்டி கிடக்குது, வீடியோஸ் போடுறீங்க, ஷார்ட்ஸ் போடுறீங்க, என்னையா கெத்து வேண்டி கிடக்குது? எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது சோசியல் மீடியா மூலமாக பயன்படுத்தி. சோசியல் மீடியாவில் இன்கம் பயன்படுங்க. யூடியூப்பில் வீடியோ போட்டு இன்கம் சம்பாதிங்க, நல்ல தகவலை சொல்லுங்கள், உங்கள் சொசைட்டியை கொண்டு போ, மேலே கொண்டு போ. இதில் சில பேர் இருக்காங்க, சில பேர் ஒரு கூட்டத்தில் சில பேர் இருப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் நீ ஆண்ட பரம்பரைடா, நீ அந்த பரம்பரைடா, நீ இந்த பரம்பரைடா, நீ எப்படி இருந்தால் தெரியுமா, நீ அந்த மாதிரி பரம்பரையில் வந்தவன்டா அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு தாட்டை கிரியேட் பண்ணி, அந்த மாதிரியும் சில நபர்கள் இருக்காங்க. அந்த சமூகத்தில் நல்லது பண்ணக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்கள தன்னோட அரசியல் பயன்படுத்துகிற நபர்கள் இருக்காங்க. ஆனால் எது ஜெயிக்குது? தன்னோட தேவைக்கு பயன்படுறவன் தானே ஜெயிச்சார் அந்த இடத்துல. இப்போ நார்மலாக இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், இது எனக்கே நடக்குது. இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோன்னா அவனுக்கு 18 வயசு 19 வயசு தான் இருக்கும். ஒரு 35 வயசுக்காரனை பார்த்து ப்ரோ அப்படிங்கிறான். டேய் தம்பி மேலே சாயாதையா, பஸ்ஸில் உட்காந்துருக்கும் பொழுது அவர் சொல்கிற அப்படி, தம்பி மேலே சாயாதையா, ரொம்ப சாஞ்சிட்டு இருக்கையா, எவ்வளோ நிறைய சாஞ்சிட்டு இருப்ப. அவர் தம்பின்னு தான் சொல்கிறார் அந்த 35 வயசுக்காரு. அவன் சொல்கிறான் 18 19 வயசு ப்ரோ அப்படிங்கிறான். சாரி ப்ரோ தெரியாமல் தானே செஞ்சேன். அவன் எடுத்தோடனே அவனுக்கு சண்டை போகிற மூடில் தான் இறங்குறான். சாரி ப்ரோ தெரியாமல் தானே பண்ணேன் அப்படிங்கிறான். டேய் பிரதர்னு சொன்னால் கூட ஒரு மரியாதை இருக்குண்டா, நீ அண்ணான்னு கூட சொன்னா, பிரதர்னு சொன்னால் ஒரு மரியாதை இருக்கும், அண்ணான்னு சொன்னால் மாதிரி இப்போலாம் ப்ரோன்னு ஒரு புதுசாக ஒரு வார்த்தை. ப்ரோ என்னடா ப்ரோ? இப்போ உள்ள இளைஞர்கள்ட்ட ஓப்பனாக சொன்னால் காலேஜ் பசங்கள்ட்ட அதிகமாக எவனுமே பேசவே மாட்டேங்கிறாங்க. நம்ம படிக்கும் பொழுது பொது இடத்துக்கு போனோம்னா, ஒரு இது போலீஸ் கிரவுண்டுக்கு போனோம்னா, இந்த மாதிரி இந்த டபுள் பார்லர், சிங்கிள் பார்லர் பார்த்தீங்கன்னா, அதில் போய் ட்ரைனிங் பண்ணலான்னு போகும்போது நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். எனக்குலாம் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, தம்பி நல்லா ஓடுப்பா, போலீஸ் ட்ரைனிங் ட்ரை பண்ணுப்பா, இதெல்லாம் பண்ணுப்பா, அதெல்லாம் பண்ணுப்பா, இப்படி ஓடுப்பா அப்படி நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருக்கேன். இப்போ உள்ள பசங்களுக்கு யாருமே போய் அட்வைஸ் யாரும் முன் வர்றதே இல்லை. ஏன்னா பயம். அவன் வந்து எப்போவுமே ஒரு ஆக்டிவ் மோடில் இருக்கான். எந்த மாதிரி ஆக்டிவ் மோட்னா, சண்டை போகிற ஆக்டிவ் மோட்லேயே இருக்கான். உடனே ட்ரிகர் ஆயிடுவான். என்னடா அப்படின்னு கேட்டால் போதும் உடனே ட்ரிகர் ஆயிடுவான், உடனே சண்டையில் இறங்குறான். அந்த மூடில் தான் அவங்களே பேசுகிறாங்க, அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்து ரொம்ப தப்பாக பயன்படுத்தக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோசியல் மீடியா மிகப்பெரிய ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், செம்ம பிளாட்ஃபார்ம். இது மூலமாக எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணலாம். உலகம் வந்து உள்ளங்கையில் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது எல்லாமே பண்ணுறது சோசியல் மீடியா தான். அந்த சோசியல் மீடியாவில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. ட்ராவல் சம்மந்தமாக, ஜிம் சம்மந்தமாக, உடற்பயிற்சி சம்மந்தமாக, ஃபுட் சம்மந்தமாக, நியூஸ் சம்மந்தமாக, யதார்த்த கரண்ட் அஃபேர்ஸு, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு, எல்லாமே சொல்லக்கூடிய. எஜுகேஷன் எப்படி படிக்கணும், குரூப் எக்ஸாம் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த ஃபுட் எடுத்துக்கணும், சுகர் உங்களுக்கு இருக்கா எது எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்கா இப்படி நீங்கள் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுங்கள், உங்கள் உடம்பை குறைக்கணுமா இந்த ஜிம்முக்கு போய் இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாவில் இப்படிப்பட்ட வீடியோக்களும் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் எது அதிகமாக போய் ரீச் ஆகுது, முக்கியமாக பாதிக்கப்படுறது பூராமே 15 வயசு 16 வயசு 17 வயசு பசங்க. சர்வசாதாரணமாக குடிக்கிறான், சர்வசாதாரணமாக சரக்கு அடிக்கிறான்.
இது அரசாங்கம் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி இதை தடுக்க போகிறாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு பொதுமக்களா, ஒரு பொது மனிதனா பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது. எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது. என்ன நடக்கும்னு தெரியல. யார்கிட்டயும் எதுவுமே பேச முடியல. சின்ன பசங்கள்ட்ட நம்ம பேச்சே கொடுக்க முடியல. அவன் எடுத்தோனே ஃபைட் மோட்ல தான் இறங்குறான். ஏன்னா, அவனோட மைண்ட் செட் அதுக்கேத்த மாரி மாறிக்கிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல வந்தா அவன் மட்டும் பாதிப்பு இல்ல. அவன் குடும்பம் பாதிக்கும், அவன் சொசைட்டி பாதிக்கும். தனி மனிதன் பிரச்சனைனா அவன் பிரச்சனை மட்டும் இல்ல. அவன் குடும்பத்த பாதிக்கும். குடும்பம் வந்து பார்த்தா அவனோட சொந்தக்காரங்க பாதிப்பான். சொந்தம் பாதிச்சா சமூகம் பாதிக்கும். அவனோட ஏரியா பாதிக்கும். இப்ப இந்த பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவன பார்த்து 4 பேர் பண்ண மாட்டாங்களா? என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. உண்மையிலேயே ஆக்சுவலா இந்த வீடியோ இத பத்தி பேசவே ஒரு தயக்கமா இருந்துச்சு. ஆனா எல்லாருமே பேசும்பொழுது நம்மளும் அமைதியா இருக்கக்கூடாது. நம்மளும் ஒரு பொதுமக்களா, சமுதாயத்தில வாழக்கூடிய மனிதனா கண்டிப்பா இத பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஏத்துக்க முடியாத ஒரு செயல். தயவுசெய்து தமிழக முதலமைச்சர் தயவுசெய்து இதுக்கு சரியான ஒரு தீர்வு, தெளிவான ஒரு தீர்வ குடுங்க. ஏன்னா, வட இந்தியாக்காரன் பயப்படலங்க. பிற மாநிலத்த பயப்படல. இந்த பிரச்சனைய பார்த்து தமிழ்நாட்டுக்காரனே பயப்படுறான். தமிழ் மக்களே பயப்படுறான்.